மாதிரியா இருக்க? எதனா பிரச்சனையாடா? நேத்துலேருந்து நானும் பார்க்குறேன் ஒரு மாதிரியாவே இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லாதாம்மா இருக்கேன். ஏன்டா பெத்தவளுக்கு தெரியாதா தான் புள்ள எப்படி சோகமாக இருப்பானா சந்தோஷமாக இருப்பானான்னு பார்க்குறதுக்கு? அம்மா கிட்டேயே போய் சொல்றியாடா சிவா? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், புரியுதா? சரிடா சிவா, உன் சந்தோஷம் தான் எங்கள் சந்தோஷமும், புரியுதா? நீ சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும், புரியுதா? மாமா எதுக்கு மாமா இப்படி பண்ணீங்க? உங்கள் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், ஆனால் நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க? ஓய் சந்தியா, நான் என்ன பண்ணேன்? நீங்கள் என்ன பண்ணீங்க நான் கேட்குறீங்க? என் ஃப்ரெண்டு ராதாவை போய் நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கீங்க. எனக்கு கூட அது தெரியவே இல்லை. இப்போ வந்து கேட்குறேன், நேற்று அங்கே வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று ராதா கிட்ட பேசிட்டு இருந்தால, அப்போ கேட்க வேண்டியதானே? நீங்கள் என் மாமன்னு ராதாவுக்கு தெரியக்கூடாதுல்ல, அதுதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன், கேட்கவும் இல்லை. அப்போ இப்போ மட்டும் எதுக்கு வந்து கேட்குற? நான் கேட்காம அப்போ யார் கேட்குவா? நான் தானே கேட்கணும். மாமா நீங்கள் ராதாவெல்லாம் கட்டிக்க வேணாம், என்ன கட்டிக்கங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன். ஓய் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா, சும்மா தொணன்னு பேசிக்கிட்டே இருக்க, போ இங்க இருந்து மொத. அப்போ நான் பேசாமல் யார் பேசுவா? நான் தானே உங்களை கட்டிக்க போகிறேன், நான் தானே பேசணும். இங்கே பாரு சந்தியா, ஆல்ரெடி எனக்கு தலை வலிக்குது, நீ வர டென்ஷன் பண்ணாத, போ இங்க இருந்து மொத. நான் பேசினாதான் உங்களுக்கு தலையெல்லாம் வலிக்குமா? நான் இங்கேருந்து போகிறேன். ஏன் போறேன்னு சொல்லிட்டு நின்று என்னைய வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க? மாமா வெளியில் கூட்டிகிட்டு போய் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க மாமா, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓய் சந்தியா, ஐஸ்கிரீம் என்ன நீ போய் வாங்கி சாப்பிட்டு போ, என்ன எது கூப்பிட்டு இருக்க? உங்களுக்கு கூப்பிடாம பக்கத்து வீட்டுக்காரங்களே கூப்பிட முடியும்? வாங்க மாமா, இப்போ வந்து வாங்கி தரீங்களா என்ன? கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்கார கூட விட மாட்டியா? தொணன்னு பேசுனதும் இல்லாம ஏன்டி என்ன போட்டு டார்ச்சர் பண்ற? போறியா என்னடி இங்க இருந்து? போகமாட்டேன், வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா நான் உடனே போயிடுவேன். ஓய் சந்தியா, ஏன்டி என்ன இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஒரு 2 நிமிஷம் தனியா இருக்க விடுடி, ஏன்டி இப்படி பண்ற? சரிங்க மாமா, நீங்கள் ஐஸ்கிரீம்லாம் ஒன்றும் எனக்கு வாங்கி தர வேணாம், நான் சொல்லி தரதை மட்டும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உடனே இங்கேருந்து போயிடுறேன். என்ன சந்தியா, என்ன சொல்லணும் சொல்லு. நீங்கள் சந்தியா நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள், நான் இப்போவே உடனே இங்கேருந்து போயிடுறேன். ஓய் சந்தியா, இங்க இருந்து போன்னு சொன்னேன், சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. நீங்கள் சொல்லணும்னா என்ன, நான் சொல்கிறேன். சிவா மாமா உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏமா தாயே, நீ இங்க இருந்து போக மாட்டே போல இருக்கு, நான் இங்க இருந்து எந்திரிச்சு போறேன், உன் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு எனக்கு. மாமா பார்க்குக்கு வர சொல்லிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் பேசுங்க. ராதா, உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி, அதாண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா மாமா? சரி, கௌரி அக்காவுக்கு நிச்சயத்துக்கு எப்போ டேட் குறிக்கலான்னு இருக்கீங்க? அத்தை எதுவும் சொன்னாங்களா? நாங்களும் ஒரு நல்ல நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ராதா, ஒரு தேதியும் அமையல, அம்மாவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவா ஏதாச்சும் உனக்கு ஃபோன் எதுவும் பண்ணானா ராதா? இல்லைங்க மாமா, ஃபோன் எதுவும் பண்ணலை மாமா, பண்ணாத வரைக்கும் சந்தோஷம்தான் எனக்கு. நானும் கௌரிக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம 2 பேரும் நேசிக்கிறத பற்றி 2 வீட்லேயும் சொல்லலான்னு இருக்கேன். சரிங்க மாமா, கௌரி அக்காவுக்கும் கௌதம் மாமாவுக்கும் கல்யாணம் ஆன உடனே சீக்கிரமாக நம்ம 2 பேர் வீட்லேயும் பேசி எப்படியாச்சும் சம்மதம் வாங்கிருங்க மாமா, அப்போ தான் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியும். ராதா, நான் உனக்கு கேட்குறேன், சொல்றியா? சொல்லுங்க மாமா, நீங்கள் எது கேட்டாலும் நான் சொல்கிறேன் மாமா. ராதா, நீ என்னையிலேருந்து என்னை நேசிக்க ஆரம்பிச்ச? அதுவாங்க மாமா, நீங்கள் ஊரில் இருக்க வரைக்கும் உங்களை நான் நேசிக்கலாம் ஆரம்பிக்கல மாமா உங்களை, ஆனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் வேலை விஷயமா ஊருக்கு போனீங்களா, அப்போலாம் தான் உங்களை நேசிக்கவும் ஆரம்பித்தேன். உங்களை நான் ரொம்பவும் மிஸ் பண்ணேன் மாமா. ஓ, அப்போ நான் இந்த ஊர்லேயே இருந்திருந்தா என்னை நேசிச்சு இருக்க மாட்டீங்க, என்னை மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்படி தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, ஒருத்தர் மேலே ரொம்ப அன்பாக இருந்தால் நம்ம எப்போ நேசிக்க ஆரம்பிப்போம்னு நமக்கே தெரியாது. நீங்கள் இந்த ஊர்லேயே இருந்ததுனால நான் உங்களை நேசிச்சுட்டு தான் இருந்திருப்பேன். என்ன கேட்குறீங்களே, நீங்கள் எப்போ என்னை நேசிக்க ஆரம்பிச்சிங்க அதை சொல்லுங்க மாமா மொத. அதுவா ராதா, ஒரு நாள் பொங்கலுக்கு நான் ஊருக்கு வந்திருந்தேன்ல, அப்போ அத்தையும் மாமாவும் பார்த்துட்டு போகலான்னு உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன்ல, அப்போ நீ வாசலில் கோலம் போட்டுட்டு இருந்தியா, அப்போ உன்னை பார்த்த மாரி தாவாணி பாவனையில் அப்படியே தேவதை மாதிரி இருந்தடி நீ, அப்படியே எனக்கானவன் நீ தான் நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பையிலேருந்து உன்னை யாருக்கும் நான் விட்டு தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பையிலேருந்து உன்னை நான் நேசிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் ராதா. ஓ அப்படியா மாமா? மாமா என்னமோ வெளியிலேயே என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன், ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க? அதான் கூட்டிகிட்டு வந்துட்டல, கேட்டதை வாங்கி தர, சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கணும், சும்மா கேள்வி கேட்காத, என்ன புரியுதா? போங்க மாமா, என்கிட்ட சிடுனே பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் ஐஸ்கிரீமும் வேணாம் ஒன்றும் வேணாம். சரி, சிடுன்னு பேசல, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்பு, நல்லா பேசுறேன். என்னை பார்த்தா உங்களுக்கு நக்கலா தெரியுதா மாமா? ஏன் நக்கலா பேசுறீங்க என்னை பார்த்து?
சந்தியா வீட்டில் இருந்தாலும் இருந்திருப்பு, இப்படி வெளியே கூட்டிட்டு வந்து ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன தலை வர வலிக்குதுடி. மாமா பின்னாடி மட்டும் திரும்பி பார்த்துறாதீங்க தயவு செஞ்சு. ஏன் சந்தியா திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்ற? அப்படி என்னதான் இருக்குது? ராதா என்ன சாப்பிட்றேன்னு சொல்லி ஆர்டர் பண்ணலாம். மாமா நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதையே சேர்த்து எனக்கு ஆர்டர் பண்ணிருங்க. ராதா உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு ராதா, அதையே நீ நானும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். இல்லைங்க மாமா உங்களுக்கு பிடிச்சதே சாப்பிடலாம். ப்ளீஸ் மாமா உங்களுக்கு பிடிச்சதே வாங்குங்க, அதையே நம்ம சாப்பிடலாம். ஏண்டி இந்த ராதா இந்த மாமன் சொன்னா கேட்க மாட்டேன்டி, ஏண்டி இப்படி பண்ற? சந்தியா போலாமா? இப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போறியா? மாமா ஐஸ்கிரீம் தானே வாங்கி தரேன்னு சொன்னீங்க, இப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறீங்க. வீட்டுக்கு போலான்னா போலாம் வா, அதை விட்டுட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காத, புரியுதா? அதுக்கு தான் மாமா உங்களை திரும்பி பார்க்க வேணாம்னு சொன்னேன். இப்போ பாருங்க நீங்கள் அப்செட் ஆயிட்டீங்க.